நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மருத்துவக் கல்லூரி மீது மோதிய விபத்தில் அதில் பயணித்த பயணிகள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட இதுவரை 274 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பிஜே மருத்துவக் கல்லூரியில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களின் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு DNA சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பு இறந்தவர்களின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த சோதனை முடிவு வெளியாக 48 முதல் 72 மணி நேரம் ஆகும் எனவும், இதுவரை 219 பேரிடம் சோதனை செய்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விமான விபத்தில் தனது தந்தையை இழந்த பெண் ஒருவர் DNA சோதனைக்காக வந்தபோது அவர் பேசிய காணொளி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. ஏர் இந்தியா விமானத்தின் உரிமையாளரான டாடா நிறுவனம் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாயை இழப்பீடாக அறிவித்தது. இந்த நிலையில் கண்ணீர் மல்க பேசிய அந்த பெண், டாடா நிறுவனத்திற்கு நான் 2 கோடி ரூபாய் தருகிறேன், எனது அப்பா உயிரை அவர்களால் திரும்பத் தர முடியுமா என கேள்வி எழுப்பினார். எனது தாயார் உடல்நிலை சரியில்லாதவர், அவருக்கு என் அப்பா வேண்டும், எனது தந்தையின் அன்பும் பாசமும் வேண்டும் என அவர் கண்கலங்கி கூறிய அந்த வார்த்தைகள் கான்பூரின் மனதை உருக்கியது. ஒரு உயிருக்கு பணம் என்பது என்றுமே ஈடு செய்ய முடியாத விஷயம்தான் என பதிவிட்டு பலரும் அந்த பெண் பேசிய வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.